வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மொபைல் ஃபோனை ரிவ்யூ பண்ணி போடுறப்போ பல கமெண்ட் வரும். அதில் ஒரு வகையான கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோனில் 5G இருக்கா, இந்த மொபைல் ஃபோனில் 5G போடலாமா, இந்த மொபைல் ஃபோனில் 5G அப்டேட் வருமா, இப்படிலாம் கேள்வி வரும். ஸோ இது எல்லாத்துக்கும் பதில் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுதைக்கு லான்ச் ஆகிருக்கிற 5G மொபைல் ஃபோன்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியும் சொல்லிடுறேன். சரி, முதல் கேள்வி, 5G நெட்வொர்க் இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ 5G நெட்வொர்க் வந்து இந்தியாவுக்கு வர்றது உடனேலாம் வந்துடாது. 2019 வருஷம் முடிய போகுது, இன்னமும் வர்றதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. 2020 வருஷம் இல்லாட்டி 2021 வருஷத்துக்குள்ள இந்தியாவில் 5G நெட்வொர்க் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5G அலைவரிசையை வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒவ்வொரு சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் அலோகேட் பண்ணணும். அதுக்கான விஷயங்கள் மெதுவாக நடந்துகிட்டு இருக்கு. இது முழுசாக கம்ப்ளீட் ஆகாததுனால 5G இந்தியாவுக்கு வர்றது கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும். வந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லேருந்து விரைவில் வரலாம்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வி, மொபைல் ஃபோனில் எந்தெந்த மொபைல் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் ஃபோன்லையும் 5G சப்போர்ட் கிடையாது. 5G எப்போ ரிலீஸ் ஆகுதோ, இந்தியாவில் 5G எப்போ அவைலபிளாக இருக்கோ அதை ஒட்டி தான் வந்து 5G மொபைல் ஃபோன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமாக நம்ம தம்பி ஒரு அனந்த்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த கேள்வி எல்லா மொபைல் ஃபோனையும் கேட்டுருவார். இந்த மொபைல் ஃபோனில் 5G இருக்கா, OnePlus 7 Proல 5G எப்போ வரும் அப்படிலாம் கேட்பாரு. இவர் கேட்ட கேள்வியில் தப்பு கிடையாது. ஆனால் கேட்டதுக்கான காரணம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யூகேல வந்து EE அப்படின்னு சொல்லிட்டு 2E அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் ப்ரொவைடர் இவங்க வந்து OnePlusஓட சேர்ந்து ஒரு 5G நெட்வொர்க்கை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த மொபைல் ஃபோன் அந்த டெஸ்டிங்காகவே பிரத்யேகமாக பண்ணப்பட்ட மொபைல் ஃபோன் OnePlusனுடைய OnePlus 7 Proல இருக்கிற 5G அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான வெர்ஷன். இது வந்து டெஸ்டிங்காக மட்டும் பண்ணியிருக்காங்க. பெரிதும் மக்கள்கிட்ட யாரும் அவங்க விற்பனை பண்ணல. ஏன்னா அந்த EE நெட்வொர்க் அப்படிங்கிறதே வந்து மக்கள்கிட்ட யாரும் இன்னும் அவங்க சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலை. ஸோ டெஸ்டிங் பேசிஸில் ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்பொழுதைக்கு இந்தியாவில் எந்த மொபைல் ஃபோன்லையும் 5G கிடையாது. ஏன் OnePlus 7 Pro இந்தியாவில் இருக்கிற வெர்ஷன்லையுமே 5G சப்போர்ட் கிடையாது. சரி, 5G சப்போர்ட் கொண்ட மொபைல் ஃபோன்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லா மொபைல் ஃபோனுமே அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிற எல்லா மொபைல் ஃபோனுமே Snapdragon 855 தான் ஆரம்பிக்க போகுது. இந்த Snapdragon 855 இருந்துட்டாலே 5G சப்போர்ட் இருக்குமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். இல்லை, அப்படி கிடையாது. இந்த 5G சப்போர்ட்டுக்காக ஒரு தனியாக ஒரு மோடம் தேவைப்படுது அந்த மொபைல் ஃபோனில். இது வந்து Snapdragon X50 அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மோடம். இந்த மோடம் இருந்தால் மட்டுமே அந்த மொபைல் ஃபோன்னால Snapdragon 855 கொண்ட அந்த மொபைல் ஃபோன்னால 5G நெட்வொர்க்கோட இன்டராக்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன இந்த OnePlus 7 Pro மொபைல் ஃபோனில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Snapdragon 855 தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதில் வந்து அந்த Snapdragonனுடைய X50 மோடம் கிடையாது. யூகேல இருக்கிற அந்த டெஸ்ட் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஃபோன்ஸில் மட்டும் OnePlus 7 Pro 5G அப்படிங்கிற அந்த மொபைல் ஃபோனில் மட்டுமே உங்களுக்கு அந்த X50 அப்படிங்கிற மோடம் கொடுத்துருக்காங்க. சரி, இது தவிர வேறு என்னென்ன மொபைல் ஃபோன்லாம் இந்த மாதிரி வரப்போகுது, 5G சப்போர்ட்டோட வரப்போகுது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மொபைல் ஃபோன் உலகத்தில் அவைலபிளாக இருக்குது, இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. மோட்டோனுடைய Z3 அப்படிங்கிற மொபைல் ஃபோன். ஸோ இந்த மோட்டோ Z3 மொபைல் ஃபோன் நார்மல் ஃபோன் தான். இந்த மொபைல் ஃபோனில் Snapdragon 855 இருக்குது. பட் அதில் வந்து 5G நெட்வொர்க் உங்களுக்கு கிடையாது. எக்ஸ்ட்ராவாக அந்த மோட்டோ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் மோட்டோ மாட்ஸ்னு சொல்லிட்டு பின்னாடி அட்டாச் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி 5Gக்குன்னே பிரத்யேகமாக ஒரு மாட் இருக்குது. அந்த மாடை நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5G நெட்வொர்க்கோட அந்த மொபைல் ஃபோன் கம்பேட்டிபிளாக ஆகிடும். அதே மாதிரி இந்த ஓப்போனுடைய ரெனோ மொபைல் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா? இதுலேயும் ஒரு 5G வேரியண்ட் வரப்போகுது. அகைன் இந்தியாவில் வரப்போகுதுன்னு சொல்லலை, நான் வரப்போகுது. உலகத்தில் எந்த கண்ட்ரியில் 5G சப்போர்ட் இருக்கோ அந்த கண்ட்ரியில் ஓப்போ இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொண்டு வர மொபைல் ஃபோன் ஓப்போ ரெனோவுடைய 5G-ஆக இருக்கும். இதே மாதிரி சாம்சங்னுடைய கேலக்ஸி S10 பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5G வெர்ஷன் ஒன்று இருக்குது. அது தவிர LG லான்ச் பண்ண LG V50 ThinQ அப்படிங்கிற மொபைல் ஃபோன்லேயும் 5G சப்போர்ட்டட் வெர்ஷன் உங்களுக்கு இருக்கு. சமீபத்தில் அரபு நாடுகளில் லான்ச் பண்ண இன்னொரு மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஹுவாவேயோடைய Mate 20X Pro அப்படிங்கிற மொபைல் ஃபோனும் 5G சப்போர்ட் இருக்கு. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஹுவாவே வந்து ஒரு பெரிய கம்பெனி. இந்த பெரிய கம்பெனி தான் 5G நெட்வொர்க் செட்டப் பண்ணதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் இவங்கள்ட்ட தான் இருக்குது. இவங்க தான் வந்து அமெரிக்காவிலிருந்து பல நாடுகளில் வந்து இந்தியாவில் கூட ஏர்டெல் வோடாஃபோனோட சேர்ந்து டெஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரியிலையுமே இந்த ஹுவாவே கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் 5Gக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹுவாவே ஹானர் கம்பெனி இல்லை அப்படின்னா
5G நெட்வொர்க் வர்றது இன்னுமே தாமதம் ஆயிடும். இதே மாதிரி ஷியோமி கம்பெனிஸ் பாத்தீங்களா, அவங்களும் எங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய Mi Mix 3 இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. பட் Mi Mix 3ல வந்து ஒரு 5G வேரியன்ட் ஒன்று இருக்கு. அதே மாதிரி இன்னொரு மொபைல் போன் ZTE Axon 10 Pro அப்படிங்கிற மொபைல் போன் இருக்கு. அந்த மொபைல் போன்லயும் உங்களுக்கு 5G சப்போர்ட்டட் வெர்ஷன் அது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் தான் 5G சப்போர்ட்டட் மொபைல் போன்ஸ். அதாவது ஏற்கனவே இருக்கிற மொபைல் போன்ஸ்ல 5G சப்போர்ட்டட் வேரியன்ட்ஸ் இப்போதைக்கு இருக்கிற மொபைல் போன்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கன்சியூமர்ஸ் யாரும் வாங்க முடியாத மொபைல் போன்லாம் 5G நெட்வொர்க் வந்ததுக்கு அப்புறமா இந்த மொபைல் போன்லாம் எப்படி இருக்கு, இந்த மொபைல் போனை விட வேற என்ன மொபைல் போன்லாம் புதுசா வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மொபைல் போன் நாளைக்கு அவுட் ஆயிருது. அப்படி இருக்கிற இந்த நேரத்தில் இந்த 5G நெட்வொர்க் 2020ஆம் வருஷம் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா அப்ப என்னென்ன மொபைல் போன் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மொபைல் போன் இப்போ வாங்கணும் அப்படின்னா சில பேர் கமெண்ட் எல்லாம் பார்த்தேன், 5G நெட்வொர்க் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்க மொபைல் போனால தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா தாக்கு பிடிக்கலாம். பட் 5Gக்காக வெயிட் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஆர்கியூமெண்ட் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஃபைனலாக சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இதுவரைக்கும் 5G மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் ஆகலை. இன்னும் வர சில காலங்களில் இந்தியாவில் 5G மொபைல் ஃபோன் லான்ச் ஆகுமா அப்படிங்கிறதும் சரியா யாருக்கும் தெரியல. 5G நெட்வொர்க் முதல்ல இந்தியாவுக்கு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கோம். என்ன அவசரம், வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரி சொன்னா சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு புதிய வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல் ஃபோனில் அறிவிப்பு வந்துடும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.